பறிக்காதே பறிக்காதே வேண்டும். அரசாங்கம் ஒரு பக்கத்தில் ஜனநாயகம் பற்றி தெரிந்து கொண்டு NBPக்கு வெள்ளை அடிக்கின்ற செயல்பாடுகளை மட்டும்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். பறிக்காதே 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 வேண்டாம் 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 ஆளுமை இல்ல ஆளுநர் வேண்டாம் 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 வேண்டாம். இதே போல அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் அறிகின்றோம். இது இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களிலே இடம்பெறப் போகின்ற இந்த கட்டுப்பாடும் அதே போல மக்களுடைய அதாவது கையிலே அதாவது மக்களுடைய காசிலே அல்ல பணத்திலே அவர்களுடைய வர்த்தகத்திலே கை வைக்கின்ற ஒரு நிலைமை எதிராக நிகழப்போக இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையிலே இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில் ஆளுநருடைய அதிகாரத்தை முழுமையாக இந்த நாடு வழங்கி இருக்கின்றது. மாகாண சபைகள் ஒன்று இருக்குமாக இருந்தால், மாகாண முதலமைச்சர் ஒருவர் வருவாராக இருந்தால் இந்த ஆளுநர் பெட்டி பாட்டாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த அதிகாரங்களை வைத்து தங்களால் என்ன செய்ய முடியுமோ, எவ்வாறு அடக்குகிறால ஜனநாயக உரிமைகளை எவ்வாறு மூழ்கடிக்க முடியுமோ அவ்வாறான காரியங்களில் இந்த அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களும் தங்களுடைய நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள். ஒருபோதும் நாங்கள் மக்களுடையதும் இந்த வர்த்தகர்களுடையதும் எங்களுடைய நிலத்தினுடைய இந்த சிக்கலான இந்த நிலைமைகளை அவர்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். உண்மையில இங்க இருக்கக்கூடிய நிலைமை இவருடைய இந்த பதவி பறிப்புக்கான உண்மையான காரணம் இந்த சிஓசி என்று சொல்லப்படுகிற குடியுரிமை அதாவது மண்ணுக்கு மன்னிக்கப்படும் இந்த குடிபுகு சான்றிதழ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சான்றிதழ் ஊடாக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தின் பிரகாரம் இந்த உறுப்பினர் பதவியும் உறுப்புரிமையும் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உண்மையிலே இந்த உறுப்புரிமையும் இந்த பதவியும் திருப்பி நீதியாளராக அறிவித்திருக்கின்றார். ஆனாலும் இதே நிலைமையிலே இதே காலப்பகுதியிலே பல பாகங்களிலும் மக்களுடைய பொதுமக்களுடைய தங்களுடைய முடிவிலான சொத்துக்களை ராணுவம் அதே போல இந்த விகாரிகளுக்காக கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்ற அதனை ஒருபோதும் அகற்ற தயாரில்லை. இவ்வாறான மக்கள் சார்ந்த ஒரு தலைவர் சார்ந்த விடயத்தல்ல, மக்கள் சார்ந்த ஜனநாயக ரீதியான புலனை நசுக்குவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார் தவிர எப்போதும் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக எங்கே பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் ஒன்றும் பயன்படுத்தவில்லை. இவ்வாறான நிலைமையிலே எங்களுடைய இப்போது முதல் தடவையாக சாபகச்சேரியை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை அதாவது ஜிஓசி இல்லாமல் எங்கேயும் வியாபாரம் என்பது வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டில் வீழ்ந்த நிலைமை நாடு பூராகும் வடகிழக்கில் அதிகமாக இவ்வாறான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொள்வதற்காக சுற்றறிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இதனும் மேலாக தங்களுடைய அதிகாரங்களை நேரடியாக பயன்படுத்தி வருகின்றார்கள். அவ்வாறு ஒரு ஆளுநருக்கு அதாவது ஒரு நிர்வாக ரீதியா ஜனாதிபதி ஊடாக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு அதிகாரிக்கு இவ்வாறான இந்த ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை இடைநிறுத்துவதற்கும் அவரை நீக்குவதற்கும் தனக்கு அதிகாரம் உள்ளதாக இருந்தால் இந்த மக்கள் பிரதிநிதிகள் இப்பொழுது மக்கள் வாக்களித்த பிரதிநிதிகளை எவரையும் நிலைநிறுத்த விட மாட்டார்கள். யார் யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நீக்குவதற்கும் இந்த கட்சி அதாவது அதிகாரங்களில் இருந்து தூக்குவதற்கும் எப்போதும் பின்னிக்க மாட்டார் இந்த ஆளுநர் என்பது தெளிவாக தெரிகின்றது. இப்போது அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த முடிவு தொடர்பில் தொடர்ந்து பறிக்காதே 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 பறிக்காதே
ஆளுமையில்ல ஆளுநர், ஆளுமையில்ல ஆளுநர், ஆளுமையில்ல ஆளுநர், ஆளுமையில்ல ஆளுநர், ஆளுமையில்ல ஆளுநர் வேண்டும் வேண்டும் வேண்டும். விசவத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தொடர்ந்து ஆளுநராக இருப்பதற்காக ஆளுங்கட்சியை அவர்கள் ஆளுங்கட்சியை காவலில் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு புதைக்க முடியாது. ஆகவே ஆளுநர் அந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கமும் ஆளுநரும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களது ஜனநாயக உரிமைகளை அவர்கள் மட்டுப்படுத்துவதாக கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆளுநர் தான் விட்ட தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் இவ்வாறான ஆளுநர்கள் இந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் ஒரு பக்கத்தில் ஜனநாயகம் பற்றி பேசிக் கொண்டு ஒரு பக்கத்தில் தான் ஊழல்வாதி அல்ல லஞ்சவாதி அல்ல என்று பேசிக் கொண்டு மறுபக்கத்தில் ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளுக்கு தூண்டுவதாக ஜனாதிபதியோ அரசாங்கமோ இருப்பதும் அனைவருக்கத்தக்க ஒரு செயலாகும். ஆகவே அவ்வாறான நடவடிக்கைகளை இவர்கள் இந்த அரசாங்கமும் சரி அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆளுநரோ அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஏனைய உத்தியோகத்தர்களோ தமது கடமைகளை தமது உரிமைகளை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அனாவசியமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை இடமிருந்து நீங்கள் ஒரு ஜனநாயக விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு சரியான அவரை ஆளுநராக நியமித்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்தது இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம். அதன் காரணமாக அவர் அந்த அனுரவுக்கு விசுவாசமாக தமிழர் தேசத்திலே இத்தகைய இனவாத செயல்பாடுகளை அனுரவனுடைய அரசு முன்னெடுத்தாலும் அதை மூடி மறைத்து NPPக்கு வெள்ளையடிக்கின்ற செயல்பாடுகளை மட்டும்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு கடந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த பொழுது 25ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே ஜனாதிபதி அனுரவினுடைய தலைமையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதியிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். தையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விகாரை அகற்றப்பட்ட அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன என்று கேட்ட பொழுது ஜனாதிபதி வாய் திறப்பதற்கு முன்னதாக ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தனக்கு பதவி தந்த இந்த அனுரவுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக முந்திக் கொண்டு சொன்னார். அந்த மக்கள் மாற்றிடத்தை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு அப்பட்டமான பொய்யொன்றை சொல்லியிருந்தார். மக்கள் அவ்வாறான எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காத போதும் கூட அந்த மக்கள் தங்களுடைய காணிகள் தங்களுக்கு தான் பெறப்பட வேண்டும் என்றதிலே உறுதியாக அந்த நிலைப்பாடை ஆளுநரை சந்தித்தும் கூட வலியுறுத்தியிருந்த நிலையிலே அவர் ஜனாதிபதிக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அந்த பொது அரங்கிலே சர்வதேச சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அந்த இடத்தில் ஒரு பொறுப்பேற்று பதிலை மறுக்கின்ற பதிலை சொல்லி மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக ஆளுநர் அவ்வாறு செயல்பட்டிருந்தார். அவருக்கு உடந்தையாக அப்பொழுது அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டிருந்த சுயேட்சை குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் அந்த ஜனாதிபதிக்கு வக்காலத்து வேண்டி அந்த விகாரை இடிக்க தேவையில்லை, அந்த மக்களுக்கு காணி கொடுக்க தேவையில்லை, எங்கேயாவது தண்ணீரா காட்டிலே காணியை கொடுத்து மாற்றத்தை கொடுக்க என்று சொல்லி வக்காலத்து வேண்டி இருந்ததும் நடைபெற்ற ஒரு சம்பவம். இவ்வாறான செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற இந்த ஆளுநர் அவர்கள் கடந்த சில மாதங்களாக வழக்கிலே ஒரு மிகப்பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பது ஆசிரியர்களுடைய இடமாற்ற பிரச்சனை. கடந்த